உங்களுக்கு விருப்பமாக உங்களுடைய கம்ப்ளைனை வந்து பாராளுமன்றத்தில் அதுக்கு ஷோர்ட் நோட்ஸ் எடுக்கிறத நீங்களாம் கட்டிக்காதுன்னு எனக்கு தெரியும். நாங்கள் எல்லா இடமே ஒரு பொது முடிவு எடுத்திருக்கிறோம். அது சம்பந்தமாக மீட்டிங் ஆரோரால் பிடிச்சி சம்மந்தமாக கடிதம் கொண்டு எழுதி அந்த கடிதத்தை எனக்கு தந்தீங்கன்னா நான் அதை படிக்கிறேன். எனக்கு தெரியாத நான் தெரியாத அசுத்திர மையத்தில் நடந்த சொன்னால் உங்களுக்கு எனக்கு ஃபுல் டீட்டெயிலும் எழுதி தாங்கும். அதுக்குரிய வேலை செய்யும். இதை பிடிக்கிறதுக்கு காசு ரிலீஸ் பண்ணுறதுக்கு காசு அதுதான் கௌரவ ரஜீவனும் ஒரு பாராளுமன்ற பிரேரணையை கொண்டு வந்தவர் எல்லா கஞ்சாக்காரரையும் பிடிக்கணும். ஏன்னா அவர்கிட்ட தான் போலீஸ் அம்மா அப்போ அவரை பிடிக்கலாம் தானே, அவரே பிரேரணையை கொண்டு வரவில்லை. அதான் நான் சொன்னேன் போலீஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி மாநகர சபை எங்களை கைகளை வந்திருந்தால் பருத்துத்துறை மாநகர சபை எந்த கைகளை வந்திருந்தால் நானும் ஏதாவது பருத்துத்துறை கட்டணம் செய்வேன். சரியா? உங்களுக்கு விருப்பமாக உங்களுடைய கம்ப்ளைனை வந்து பாராளுமன்றத்தில் போடுறது உங்களுக்கு விருப்பமா? ஃபுல்லாக படிச்சுட்டு ஃபோன் நம்பர் இருக்கு அவளுக்குள்ள படிச்சுட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். இன்னொரு கடிதம் மட்டும் நான் பாராளுமன்றத்தை அடித்தா அதில் சைன் பண்ண வேண்டி வரும். அதுக்கப்புறம் பாராளுமன்றத்தில் நான் போடுறேன், உங்கள்கிட்ட இதை போடுறேன். போட்டால் பிறகு கிட்டத்தட்ட 1 month 2 months செல்லும். அது பிறகு எங்கள் கமிட்டிக்கு உங்களை கால் பண்ணுவீங்கன்னா உங்களை வார காசு போகிற காசு எல்லாமே பாராளுமன்றமே தரும். இதில் யார் பிரச்சனைப்பட்டு நீங்கள் யார்கிட்ட பேரை குறிப்பிட்றீங்களோ அவ்வளோ பேரும் வருவினம் பாராளுமன்றத்துக்கு. நாட்டில் இருந்தால் வருவினம். அந்த வேலையை நான் செய்து வரணும் உங்களுக்கு. பட் இது நான் போட்டு இப்போ இவங்க எனக்கு கதை கேட்குறாங்களே தெரியும். அவங்களுக்கு போட ஒரு கொஞ்ச நாள் செல்லும். ஒரு 2 3 அடுத்த மாதம் 6 8 6 7 8 தான் நாங்கள் பாராளுமன்ற தேதி. அதுக்குள்ளே நான் இதை போடுறேன். சரி தான் சரி. அதுக்கு ஷோர்ட் நோட்ஸ் எடுக்கிறத நீங்களாம் கட்டிக்காதுன்னு எனக்கு தெரியும். அரசியல் இப்போ எல்லாத்தையும் எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய நிறைய ஷோர்ட் தான் அரசியல் இருக்கிறது. நான் ஒரு வீடியோ 1 2 வீடியோ நான் கௌசல்யா லோயர் தானே, அது வந்து ஆக்ட் தானே இப்போ அரசனை பண்ணுற ஒரு கான்ஸ்டியூஷனை இப்போ இந்த முறை மாற்ற போய் நம்ம நினைக்கிறேன். அதுக்கு முன்னே ஏற்கனவே என்ன மாதிரி இருக்கிறேன் தெரிஞ்சதானே. நான் அதுக்கு சம்மந்தமாக ஒரு வீடியோ உண்டு கௌசல்யாட்ட சொல்லி என்றாலும் போகிறேன். அவள் லோயர் தானே, அவள் கான்ஸ்டியூஷன்ன்ற வேண்டிய ஒரு பாடம். நான் ஒரு டாக்டர் தானே, திடீர்னு லோவும் படித்து போட்டு பேரவாசியில் நினைக்கிறேன். நான் ஒரு வீடியோ ஒன்று போகிறேன். சரி தான், ஓகே, தேங்க்யூ. 10 மணிக்கா? வணக்கம் சார். வணக்கம். இந்த டிசிசி மீட்டிங் எல்லாமே வந்து சுமூகமாகவும் ஒரு மகிழ்ச்சியாக நடந்தது. ஆனால் நேற்று நடந்த டிசிசி மீட்டிங் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நடந்தது. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? என்னடா இன்றைக்கு இந்த பிரேசபை மீட்டிங்கும் வந்து கௌரவ இளங்குமரன் அவர்கள் தலைமை தாங்கிறது தான் இருந்தது. ஆனால் அதை கடைசி நேரத்தில் மாற்றி கௌரவ ரஜீவன் அதை செய்திருக்கிறார். என்னென்னா சில விஷயங்கள் அப்போ நாங்கள் கேள்வி கேட்கல, அதை சில பேர் வந்து அதை டீசெண்டாக பதில் சொல்லுவினோம், ஏலாட்டிலும் ஏதோ சமாளிப்பினோம். சில பேருக்கு வந்து பதில் தெரியாட்டி அது ஒரு சும்மா கத்தி குளறி அப்படியான வேலையை செய்வினோம்மா. நேற்றைய தினம் வந்து அந்த மீட்டிங்கில் வந்து என்ன நடந்ததுன்னு சொன்னால் நான் கேட்ட கேள்வியில் வந்து கௌரவ ரஜீவனோ அல்லது யாரோ ஒரு அரசாங்க உத்தியரோ பதில் சொல்லியிருப்பினோம். ஆனால் அதில் இளங்குமரன் திடீரெண்டு கத்திக்குள்ளறி தான் அதை நிப்பாட்டினவர். அது என்பிபி அரசாங்கத்துக்கும் விளங்கிட்டு போடுறதுக்கு இளங்குமரனை விட்ட பிரச்சனை உண்டு. அதால் அவர்கள் திருப்பி இன்றைக்கு கௌரவ ரஜீவனை போட்டுக்கணும். அது மாதிரி அடுத்தடுத்த டிசிசி மீட்டிங்லையும் அப்படி அவர்கள் கொஞ்சம் டீசெண்டான ஆக்களை போடுவார்களாக இருந்தால் ஸ்மூத்தாக நடக்கும். நாங்கள் வரது சனத்துக்காண்டு தானே இப்போ, அதால் பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்த டிசிசி மீட்டிங்கில் என்ன முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டது? முக்கியமாக இப்போ எல்லா இடமே இருக்கிற பிரச்சனைகள் வந்து இங்கே வாங்கும். எல்லா இடமே இருக்கிற பிரச்சனை என்னென்றால் இந்த போதைப் பொருள் கடத்தல், மற்றது வீட்டு திட்டங்களுக்கு காசு கொடுக்கறது, பாதை போடுறது. அப்போ அதில் நாங்கள் எல்லா இடமே ஒரு பொது முடிவு எடுத்திருக்கிறோம். அது சம்மந்தமாக மீட்டிங் போட்டு தான் அது சம்மந்தமாக நாங்கள் பார்க்க போகிறோம்ண்டு. அப்படியான மற்ற பெரிய சபையில் எடுக்கப்பட்ட அதே முடிவுகள் தான் இங்கேயும் எடுக்கப்பட்டது. சில விடயங்களை நாங்கள் சொல்லிக்கல கௌரவ ரஜீவன் அவர்களால் அதுகளை விளங்கி கொள்ளையிலும். அவர் சொல்கிற சரி. சில பெண்டே பார்த்தீங்கன்னா தெரியும், பிஎம்சியுக்கு காசு இல்லை, பிரைமரி மெடிக்கல் யூனிட்டுக்கு வந்து அதாவது ஆரம்ப சுகாதார பிரிவுக்கு காசு இல்லை. நான் ரஜீவன்கிட்ட உரத்தை சொல்லிக்கல, ரஜீவன் பொறுங்கோ, அது முக்கியமாக நாங்கள் கொடுக்க வேண்டிய ஆசனைக்கு ரஜீவனால் அதை ஏற்றுக்கொள்ள இருக்கும். ஆனால் இளங்குமரன் போன்ற ஆக்கள் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு என்னட்ட சொல்கிறது கொஞ்சம் பல வேணும். எப்படி டீசெண்டாக ஒரு டிசிசி மீட்டிங்கில் பிஹேவ் பண்ணுறேன் என்றால் பாராளுமன்றத்துக்கு வாரையில் பாராளுமன்றத்துலேயும் கதைக்கிறீங்கள அவர் கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தான் நடிக்க வேணும்னு நினைக்கிறேன்.
ஆனால் கௌரவ ரஜீபன் அவர்கள் கொஞ்சம் தெளிஞ்சிட்டார். என்னென்றால் அவருக்கு தெரியும் என்னுடைய கேள்விகளுக்குரிய முக்கியத்துவம் அவருக்கு தெரியும். நினைக்கிறேன் அவரை அதை உணர்ந்து செயற்படுவார்ன்னு நினைக்கிறேன். அவரில் எந்த தனிப்பட்ட கோபம் இல்லை, யாரிலையும் எந்த தனிப்பட்ட கோபம் இல்லை. நாங்கள் மக்களுக்காக ஒரு விஷயம் சரியாக நடக்குதா இல்லையான்னு மட்டும்தான் பார்க்குறோம், அவ்வளோதான். இப்போ மொத்தத்தில் யாழ்ப்பாணத்துக்கு போடக்கூடிய ரோட்டுக்கான நிதி எவ்வளவு தொகை? யாழ்ப்பாணத்தில் மொத்தமாக இப்போ 1000 மில்லியன் இருக்குது. அதில் 15 பிரதேச சபையால் பிரித்தா ஒரு பிரதேச சபைக்கு 60 மில்லியன் இருக்குது. 3 கிலோமீட்டர் ரோட் தான். ஏ டைப் அல்லது பி டைப் போடல, அது சி டைப்பில் போடலாம். அதாவது கிட்டத்தட்ட நடு ரோட்டில் இருந்து 5 மீட்டர் அங்காலையும் 5 மீட்டர் மிஞ்சால் இருக்கக்கூடிய ரோட்டில் 3 கிலோமீட்டர் தான் போடலாம். அதான் உண்மை. ஆனால் இப்போ நாங்கள் ரஜீவனாக்களுக்கு எதிர்பார்க்குறேன் என்றால் நாங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பிளானை பண்ணி வைப்போம். அப்போ அடுத்தடுத்த வருஷம் செய்வோம்ன்றது. ஆனால் அதுண்ட கேள்விக்குரிய என்னடா அடுத்தடுத்த வருஷம் இந்த அரசாங்கம் இருக்குமா, அவர்களால் போடையிலுமான்றது தான். நல்ல விஷயம்ன்றபடியே நான் சப்போர்ட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு பிளான் எடுக்க போகிறீங்கன்னா, ஆனால் மக்களுக்கு தெளிவாக சொல்லணும், இந்த அரசாங்கம் இப்போ காசு இல்லை, வீட்டை போடுறதுக்குரிய காசு இல்லைன்ற விளங்கப்படுத்தணும். நாங்கள் இதில் வந்து இதுகள் அக்குவர் அணிவராக கேட்கலேண்டா மக்கள் என்ன நப்பினமெண்டா, அதாவது இந்த இப்படியானதுக்கெல்லாம் அரசாங்கத்திட்ட கொள்ள ஒல்லையாக காசு இருக்குது, வடக்கு மாதத்துக்கு அனுப்பியிருக்கணும். ஆகவே இந்த அரசாங்கம் இருந்துட்டா நாங்கள் தொடர்ந்தும் எங்கள்கிட்ட அபிவிருத்தி நடக்கும்ன்றதை மக்கள் முட்டாள்தனமாக இவர்களுடைய கதையை நம்புவார்கள். அதால் தான் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். 3 கிலோமீட்டருக்கு தான் பாதை இருக்குது, காசு இருக்குது. மிச்சம் அடுத்தடுத்த வருஷம் இந்தியன் தினம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, கௌரவ ரஜீவன் சொல்லியிருக்கிறார், கொஞ்சம் காசு தான் எங்கள்கிட்ட இருக்குது, அடுத்த வருஷத்துக்குரிய பிளானை தான் ட்ரை பண்ணுறோம். அதாவது தேர்தல் நோக்காக கொண்டாடி அமைக்கப்பட்ட இந்த டிசிசி மீட்டிங்கள்ன்ற உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தியிருக்கிறேன், அவ்வளவுதான். மொத்தத்தில் வந்து ஒரு பிரதேச செயலத்துக்கு வந்து 3 கிலோமீட்டர் மட்டும் தான் ரோட்டு போடலாம், அவ்வளோதான் போடலாம். அப்போ அவ்வளோதான் 66 மில்லியன் இருக்கு வரும். அப்படி நான் சும்மா ஒரு அதை விட குறையத்தான் வரும், 66 மில்லியன் வரும். அதில் 3 கிலோமீட்டர் தான் போடலாம். அதை விட ஏ டைப் பி டைப் போடுறாண்டா 1.5 கிலோமீட்டர் தான் போடலாம். அதை விட காசு இல்லை, அரசாங்கத்தில் காசு இல்லை, அதான் உண்மை. அடுத்தடுத்த வேறுங்களில் போடையிலுமெண்டா நல்ல விஷயம். அடுத்தது நாங்கள் இப்போ பட்ஜெட்டில் வந்து 5000 மில்லியன் தாரணுன்னு சொல்லி ஒரு வசனம் இருந்தவொன்னே தரப்போகிறது இல்லை. அதை நின்று அடிபட்டு இன்னொரு 2 மாதம் போக எவ்வளோ வீதம் நீங்கள் ஃபிசிக்கலாக ப்ரோக்ரஸ் பண்ணிக்கிங்க, இந்த ரோட் போட்டிருக்கிறீங்கன்றது இது தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களோட வேலை. இவர்கள் பிளான் பண்ணி என்ன செய்கிறாங்கன்னா எங்களை கதைக்க விடாமல், உங்களுக்கே தெரியும், கதைக்க விட்டு நாங்கள் வடிவாக கதைக்கிறால யாழ்ப்பாணத்தில் நல்ல விடயங்கள் நினைக்கும். ஆனால் நாங்கள் கதை கேட்கல, இந்த முக்கியமான விஷயங்கள் வெளியால் வந்துட மாட்டாலும் இவர் பயப்படுறாரு, அவ்வளோதான். அப்போ இதில் வந்து இப்போ பிரதேச செயலத்தில் வந்து சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படுறது அது உடனடியாக நிறைவேற்றப்படும், ஒரு நாளுமே நடத்தப்படா. இப்போ நாங்கள் எடுக்கப்படுற எந்த முடிவுகளில் இப்போ சின்ன சின்ன முடிவுகள் கூட எங்களால் நடத்தலாமல் இருக்குது. உதாரணத்துக்கு விவசாயிகள்கிட்ட 10% கழிவை வேண்டாமன்னு சொல்கிற அந்த முடிவை கூட நடைமுறைப்படுத்தலான்னு ஆளுநர் சொல்கிறார். ஆனால் அதில் நாங்கள் முடிவாக எடுக்கிறோம், கடிதம் அடிக்கிறோம். அப்போ சிலதுகள் செய்யலாது. இப்போ சிலதுகள் வந்து ரஜீவனாலேயோ அல்லது அமைச்சராலேயோ செய்யலாது. அதை எதிர்கடப்பு அரசியல்வாதிகளுடையும் சேர்ந்து எங்கள் எம்பிமாரோடையும் சேர்ந்து அதுக்குரிய திட்டங்களை வகுக்கணும். அதிൻ്റെ தாற்பயத்தை ஒரு சொட்டு விளங்கி கொள்கிறார் யாரென்றார் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன். என்றால் அவர் ஒரு பாடசாலை அதிபர். அதை கௌரவ இளங்குமரனுக்கு விளங்குறதுக்குரிய கைவீக்கம் இல்லை, அதான் உண்மை. ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்றால் இப்போ இளங்குமரன் வந்து எனக்கு ஏதோ பர்சனலாக காய்ச்சது, நான் ஏதோ பொம்பளை அடிவேன்னு சொன்ன அந்த கதைகளால் நாங்கள் அரசியல் மாறாதப்போ இப்போ எங்களுக்குரிய பிரச்சனைனா இந்த பிரதேச சபையை அரசாங்கம் இல்லாத வேறொரு கட்சி பிடிக்குமா இருந்தால் அதில் நாங்கள் அடிபட்டு இங்கே அந்த 5000 மில்லியன் கேட்டு வேண்டி போடுவோம். அரசாங்கம் பிடிக்குமா இருந்தால் நாங்கள் ஏன் ரோட்டு போடலன்னு யாராலையுமே கேட்கலாமல் இருக்கும். அதோட இவர்கள் செய்கிற அந்த உதாரணத்துக்கு ஊழலை எதிர்பண்டு வந்த ஆக்கள் செய்கிற ஊழல்களை கேட்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டோம். எந்த கடைக்கும் எதிர்கடை இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும். நான் இன்றைக்கு வந்திருக்காடி இந்த மீட்டிங் எப்படி போயிருக்க மாட்டோம் உங்களுக்கு வடிவாகவே தெரியும். அதோட இந்த பெருமளவான மக்கள் வந்திருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வாரது முக்கியமாக என்றால் விடயங்களை பகுத்தறிஞ்சு பொதுமக்களுக்கு பிரித்து சொல்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்து கொண்டிருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது இப்போ வந்து அப்போ எடுக்கப்படுற இந்த ஒரு முடிவு நடைமுறைக்கு சாத்தியமற்ற விஷயம் இல்லை. இப்போ அதன் ரஜீவனே சொல்கிறாரு, நாங்கள் இப்போ எடுக்கப்படுற இந்த முடிவுகள் வந்து எதிர்காலத்தில் செயற்படுத்துவோம் தான் சொல்கிறாருடைய எடுக்கப்பட்ட எந்த முடிவுமே இந்த முறை இந்த பட்ஜெட்டில் செய்ய போகிறது இல்லை. அப்போ இந்த மீட்டிங்கில் என்னத்துக்காக நடத்தப்படுது? இது அரசியல் மேப்பன், இது ஒரு நாங்கள் தேசிய அரசாங்கம், நாங்கள் எல்லாத்தையும் செய்கிறோம், அரசியல் ரீதியாக தான் இந்த இதில் செய்யணும். அதில் அவை சொல்லிக்கொள்கிற நியாயம் நான் என்னோட 10 வருஷம் கழிச்சென்றாலும் நான் இதை செய்வேன்ன்றது. அப்போ நாங்கள் அதில் போகிறதுக்குரிய முக்கியமான காரணம் என்ன? இப்போ எனக்கு பருத்தித்துறை முக்கியமான இடம். ஏனெண்டா பருத்தித்துறையில் என்னுடைய ஊசி கட்சி பிராசனை போச்சிடுறார். அப்போ நாங்கள் இதை இதை வின் பண்ணுவமாக இருந்தால் இந்த பருத்தித்துறை பிரேசபைக்குரிய வர வேண்டிய காசுகள், பருத்தித்துறை பிரேசபை எப்படி டெவலப் பண்ணுறதுன்றதை நான் செய்வேன், என்னுடைய கையால் செய்வேன் பருத்தித்துறையில். ஏன்னா அதுக்கு யாரையுமே பார்த்து கொண்டு தேவையில்லை. பிரேசபையை நடத்துறதுக்கு அரசாங்கத்தின் காசை யோசிக்க தேவையில்லை. நாங்கள் அதுதான் நான் பருத்தித்துறைக்கு வந்தக்கூடிய முக்கியமான காரணம். நடப்பு நிலவரத்தை அறிந்து ஆட்சியங்களோட கையில் வருமாக இருந்தால் என்னென்ன நடவடிக்கை செய்யணுன்றதுக்கான தான் நான் முக்கியமாக வந்திருக்கேன்.
இந்த பருத்துறையில் வந்து பார்த்தோம்னா பெரும்பான்மை வந்து கடத்தொழில் சார்ந்த தொழில் செய்கிற ஆட்களே இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு உரிய துறைமுகங்கள் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது சம்பந்தமாக இங்கே முடிவெடுக்கப்பட்டதா? ஒரு முடிவும் எடுக்கப்படலைண்டா 280 மில்லியன் பெண் வடக்கு மாகாணத்துக்குரிய தந்திருக்கணும். அதை கேட்குற கேள்வியில் தானே அன்றைக்கு கௌரவ அமைச்சரும் கௌரவ இளங்குமரனும் ஆளுக்கு நிப்பாட் ராகுமரா எல்லாம் கத்தி பிரச்சனை நடந்தது. ஏனென்றால் அந்த 280 மில்லியன் எங்கே போகுது, போடுறீங்களா இல்லையா, போடுறோண்டா ஓமன்ட்டு சொல்லுங்கோண்டு கேட்டதுக்கு. அப்படி இல்லாட்டி 500 மில்லியனை கொண்டு போய் நீங்கள் குறியாட்டுவான போடுறீங்களா, எங்கே இருந்து காசு வேண்டக்கூடிய கேட்டதுக்குரிய பதில் கேட்ட கேள்விக்கு பதில தெரியாமல் கத்திருக்கின்ற வடக்கு மாநிலத்தில் முக்கியமாக பருத்தித்துறையை பொறுத்த வரைக்கும் இருக்கிற மீனவ குடும்பங்கள்ட வாழ்வாதாரத்தை இதுக்கு முக்கியமாக தையிட்டி எல்லாம் மயிலிட்டி துறைமுகத்துக்காக 200 மில்லியனும் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற மொத்த மீனவர்களுக்காக 280 மில்லியனும் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஒதுக்கினும் அவர்கள் தான், அது எங்கேண்டு கேட்டது தான் பிரச்சனை. அதால் நான் நினைக்கிறேன் அதுகள் நான் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறபடியாக அவர்கள் அந்த வேலையை செய்வார்கள்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. பார்ப்போம், இன்னொரு 1 மாதம் 2 மாதம் அதுக்குள்ள எலெக்ஷன்கள் ஓடி போயிடும். ஸோ அதுக்கப்புறம் இவர் செய்யலைன்றா திருப்பியும் அடிவரல பிரியோசனம் இல்லை. ஆனால் நான் பருத்தித்துறையை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னுடைய கட்சிக்கு வந்து அந்த பருத்தித்துறை நகரசபை வறுமையாக இருந்தால் ஒரு நகரசபையாவது நான் விரும்பின மாதிரி மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி நான் அதை மாற்றி காட்டுவேன்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி, நன்றி உங்கள் கருத்துக்கள். தேங்க்யூ. இங்கே போய் சாப்பிட்டு